பிரேக் இல்லா புல்லட் பாண்டி. ராமநாதபுரத்தில் அரசு பேருந்தின் அதிரடி ஆட்டம். ராமநாதபுரத்தில் அரசு பேருந்து ஒன்று நிறுத்த நினைத்தாலும் நிற்க மாட்டேன் என்று அடம் பிடித்து கார் மீது முத்தமிட்ட சம்பவம் பயணிகளை மரண பயத்தின் விளிம்பிற்கே கொண்டு சென்றுள்ளது. ராமநாதபுரத்திலிருந்து அத்தியூத்து நோக்கி திக் திக் பயணத்தை தொடங்கிய 16ஆம் எண் அரசு பேருந்து பட்டினம் காத்தான் 4 முனை சந்திப்பில் தனது விஸ்வரூபத்தை காட்டியது. முன்னால் சென்ற பெங்களூரு காரை பார்த்தவுடன் பேருந்துக்கு ஆசை வந்துவிட்டதோ என்னவோ. ஓட்டுநர் பிரேக்கை மிதி என்று மிதித்தும் பேருந்து அதெல்லாம் வராது என அடம் பிடித்து கார் மீது டபார் என மோதியது. விபத்து நடந்தவுடன் காரில் இருந்தவர் கீழே இறங்கி, என்னப்பா இது வண்டியா இல்ல டேங்கர் லாரியா என எகிர, அரசு பேருந்து ஊழியர்களோ, சார் இது டெக்னிக்கல் பால்ட், பிரேக் இருக்கு ஆனா பிடிக்காது என லாஜிக் பேச அந்த இடமே போர்க்களமானது. நாங்க ஊர் போய் சேருவோமா இல்ல மேலோகம் போய் சேருவோமா பேசஞ்சர்ஸின் மைண்ட் வாய்ஸும் கேட்டது. விபத்தால் ஏற்பட்ட டிராபிக் ஜாமில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்க அங்கிருந்தவர்கள் ஏற்கனவே குளிர் தாங்கல. இது வேறையா என புலம்பத் தொடங்கினர். சம்பவ இடத்திற்கு சைரன் சத்தத்துடன் வந்த கேணிக்கரை போலீசார், தம்பிங்களா வண்டிய ஓரமா நிறுத்துங்க என பஞ்சாயத்தை கலைத்தனர். பேருந்தில் இருந்த பயணிகளை உயிர் முக்கியம் பிகிலு என அறிவுறுத்தி வேறு பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். அரசு பேருந்துல பிரேக் இருக்காது, ஹார்ன் அடிக்காது, ஆனா பாடி மட்டும் ஆடும் என சமூக ஆர்வலர்கள் கிண்டலடிக்கிறாங்க. இன்னைக்கு காரோட போச்சு, நாளைக்கு என்ன ஆகுமோ. அரசு போக்குவரத்து கழகமே கொஞ்சம் அந்த பிரேக் கட்டைக்கும் மெயின்டெனன்ஸுக்கும் காசு செலவு பண்ணுங்கப்பா என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.